அதுக்குள்ளார மண்டே வந்துருச்சா அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே தான் கிச்சனுக்குள்ளார என்டர் ஆனேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு பயங்கர ஷாக். கவுண்டர் டாப் ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு மண்ணாக வந்து இருக்குது. 3 நாள் இந்த கிச்சனை வந்து ஜன்னல் வெயிட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் போல். அவ்வளோ தூசி மண்ணை எல்லாம் கவுண்டர் டாப் ஃபுல்லாகிடுச்சு. சோகத்திலேயே அதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கெலாம் எதுவும் ஸ்பெஷலாக பண்ண முடியாது. எக் புர்ஜி அண்ட் சப்பாத்தி பண்ணிக்கிறலாம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து அம்மா கொடுத்து விட்டுருந்த பார்சல் கைக்கு கிடச்சிருச்சு. அதில் நம்மளோட ஈது சாரீ வந்து இருந்தது. இதான் என்னோட ஈது சாரீ. கலரும் சரி அதோட டிசைனும் சரி அவ்வளோ பிடிச்சிருந்தது. லைட் வெயிட்டாக இருந்தது. 5 ஹிஜாப் அண்ட் கலெக்ஷன் கிட்ட தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு டவுட்லேயே தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்களோட ஃபாஸ்ட் ஷிப்பிங்னால ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்ககிட்ட அபயாஸ் வந்து ஜஸ்ட் 400லேயும் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஹிஜாப்ஸ்லாம் 100லேயே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சாரீ தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈதுக்காக நிறைய ஆஃபர்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் எக் புர்ஜி அண்ட் சப்பாத்தியோட அன்னைக்கு லஞ்சை வந்து முடிச்சாச்சு. இந்த காஃபி போடலன்னா அன்னைக்கு டே வந்து போக